இன்றைய புனிதர் ஜூலை 3 புனித தோமையார், இந்தியாவின் திருத்தூதர் மறைசாட்சி. பாவம் தோமா. உயிர்த்த ஆண்டவரை காண்பதற்கு அவர் போட்ட நிபந்தனை அவருக்கு ஒரு பட்டப்பெயர் சூட்டக் காரணமாயிற்று. ஐயப்பேர் வழி என்றே இன்று வரை உலகம் அழைக்கின்றது. ஆனால் அவர் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று விசுவாச அறிக்கை வெளியிட்டது போல வேறு யாரும் அவ்வளவு மனம் விட்டு அறிக்கையிடவில்லை. இவர் நமக்கு ஓர் உருக்கமான விசுவாசம் நிறைந்த ஜெபத்தை அமைத்துக் கொடுத்து, இஜெபத்தை நாம் பொருள் உணர்ந்து சொல்லும் போதெல்லாம் நமது பற்றுறுதி மெருகேற்றப்படுகிறது. காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று கூறிய உயிர்த்த ஆண்டவர், உலகம் முடியும் வரை தம்மில் விசுவாசம் கொள்வோர் பேறு பெற்றோர் என்று தெளிவுபடுத்துகிறார். நாம் இந்த விசுவாச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது ஆறுதல் அளிக்க வேண்டும். தோமா ஆண்டவரிடம் ஒரு தனி பற்றுதல் கொண்டிருந்தார். நாமும் ஆண்டவருடன் சென்று அவரோடு சாக வேண்டியிருந்தாலும் தயாராய் இருப்போம் என்று கூறியவர். தோமா ஆண்டவரின் விண்ணேற்றத்திற்கு பிறகு சென்று போதியுங்கள் என்ற அவரின் கட்டளையை நிறைவேற்ற புறப்படுகிறார். யுசபியஸ் என்ற புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார், அப்போஸ்தலர் யூதா ததேயுவை எடஸ்லாவில் இருந்த அப்கர் என்ற அரசனுக்கு திருமுழுக்கு கொடுக்க அனுப்பிய தமக்கென பாத்தியமிட்ஸ், பெர்ஷியா இன்னும் பல அண்டை நாடுகளை தெரிந்து கொண்டு மறைபரப்பு பணியாற்றினார் தோமா. அப்போதுதான் இந்தியா வந்தார். தோமாவின் பணிகள் என்ற ஒரு நூல் கிபி 3ஆம் நூற்றாண்டில் முதல் கால் பகுதியிலேயே மக்களிடம் இருந்ததாக ஆதாரம் இருக்கிறது. கொண்டோபெர்னஸ் அல்லது குடுப்பாரா என்ற மன்னரது ஆட்சி 46இல் பெஷாவர் வரை பரவி கிடந்தது. பஞ்சாபிலிருந்து கொச்சின், திருவிதாங்கூர் சிற்றரசு வரைக்கும் பரவியிருந்தது. அதிலிருந்து புனித தோமாவின் கிறிஸ்தவர்கள் என்றே இப்பகுதியினர் அழைக்கப்பட்டு வந்தனர். தங்களுடைய திருவழிபாட்டு சீரியக் என்ற மொழியை அன்று முதல் இன்று வரை பயன்படுத்தியதோடல்லாமல் இன்று வரை சீரியன் கிறிஸ்தவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். சீரியக் மொழியில் உறுதியாக பெர்ஷியா, மெசபத்தோமியா பகுதிகளிலிருந்து இறக்குமதியானது. தோமா முதலில் கிராங்கனூர் கடற்கரையை வந்தடைந்தார் எனவும், மலபாரில் மட்டும் 7 ஆலயங்கள் எழுப்பினார் எனவும், பின்னர் குமரி கடற்கரை வழியாக சென்னை வந்தடைந்தார் எனவும், அங்கே பலரையும் மனந்திருப்பிய பின் சிறியமலை என்ற பெயர் கொண்ட இடத்தில் குத்திக் கொல்லப்பட்டார் எனவும் வரலாறு கூறுகிறது. அவர் மயிலாப்பூரில் அடக்கம் பண்ணப்பட்டதற்கு கல்லறை ஆதாரங்களும் உள்ளன. 1522ஆம் ஆண்டு போர்ச்சுகீசியர் சென்னை வந்தபோது அவரது கல்லறையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்த பொருட்கள் மயிலாப்பூரில் சாந்தம் பேராலயத்திலேயே வைக்கப்பட்டுள்ளது. இவரின் திருப்பண்டங்கள் பலவும் 4ஆம் நூற்றாண்டில் எடெசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தோமாவின் பணிகள் என்ற நூலில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து மெசபதோமியாவுக்கு எடுத்து செல்லப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பின்னர் எடஸ்லாவிலிருந்து பின்னர் அப்ரூசியில் உள்ள ஓடனாவிற்கு எடுத்து செல்லப்பட்டு இன்று வரை புனிதமாக காப்பாற்றப்பட்டு வருவதாக வணக்கம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ஜெபம். எல்லாம் வல்ல தந்தையே, புனித தோமா நீரே என் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் உம்மை எம் வாழ்வில் ஏற்று பாதுகாவலாக கொண்டு உம்மில் எம் வாழ்வை பயணமாக்க வரம் தாரும். ஆமென்.